வாழை மரம் வாழை குளத்துல தள்ளி இருக்கு. எல்லாம் வாழை மரம் தான். குலையும் சின்ன சின்ன குலையாக தான் இருக்குது, பெரிய குலையாக இல்லை, சின்ன குலையாக தான் இருக்குது. வேறு என்ன காய் முத்துணும், காய் இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது. சின்ன சின்ன குலையாக தான் எவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய குலையாக இல்லை. ஒரு 100லேருந்து 150 காய் வரைக்கும் வரும். பிஞ்சு தான். நல்லா இதெல்லாமே வாழைத்தோப்பு தாங்க. வாழை மரம் நல்லா உயரம் வளர்ந்துருக்கு. குலைங்க ஒன்றும் சொல்லிக்க மாதிரி பெருசாக அதிகமாக தெரியல, சின்ன சின்ன குலையாக தான் இருக்குது. பாருங்கள், அவ்வளோ சின்ன சின்ன குலையாக தான் இருக்குது. அதையும் சொல்லிக்க மாதிரி பெரிய குலையாக ஒன்றும் இல்லை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழை மரம் எப்படி, வாழை இலைலாம் சூப்பராக இருக்குது. குலைங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது, சொல்லிக்க அளவுக்கு பெருசாக இல்லை. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த சந்தி. நன்றி, வணக்கம். பாருங்க, வாழை குலை தள்ளி இருக்குது. இந்த பக்கம் காய், இந்த பக்கம் பூ இருக்குது. இந்த பூ தேவைப்படம் பறிச்சிக்கலாம். சில இடத்துல வந்து அந்த பூவெலாம் பறிக்க மாட்டாங்க. அந்த பூவில் வந்து மருத்துவம் நிறையவே இருக்குது. ஒரு கத்தி எடுத்துகிட்டு இந்த கொலையை க்ளீனாக அந்த பூவை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வாழைப்பூ பல விதமான நன்மைகள் இருக்குது. இந்த வாழைப்பூ வடை செய்யலாம், பொரியல் செய்யலாம், கூட்டு செய்யலாம், பல ரெசிபிகளும் செய்யலாம். சூப்பராக அருமையாக இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து வாழை இது ஏற்கனவே வந்து இந்த பூ வெட்டிக்கணும், யாரும் வெட்டலை, வெட்டிடலாம். அப்படி எடுத்துடலாம். வாழைப்பூ வெட்டுறோம், லைட்டாக வெட்டிட்டோம், அப்படியே உடச்சிடலாம். பாருங்கள், வாழைப்பூ இது வந்து ஒரு பல ரெசிபிகள் செய்யலாம். இந்த பால் வந்து துணி மேலே எதுவும் போட்டுறாதீங்க. துணி மேலே போட்டால் அப்படியே கரை பிடிச்சி அந்த கரையை விடாது. அப்படியே க்ளீனாக கீழே விட்ருங்க. வாழைக்காயெல்லாம் பறிச்சாச்சு. வாழைப்பூ வந்து ஒரு 2 பூ எடுத்துருக்கோம். இந்த 2 பூ வந்து ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சிடலாம். ஓகேங்களா? கூட ஒரு சின்ன வாழைப்பூ இருக்குது. இந்த வாழைப்பூ வெட்டி எடுத்துடலாம். ஓகேங்களா? வாழைப்பூ இருக்குது, அப்படியே கட் பண்ணலாம். நல்லா சின்ன சின்ன பூவாக தான் இருக்குது, பெரிய பூ நமக்கு கிடைக்கல. இது மரமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மரம் தான். சில இடத்துல பெரிய மரத்தில் வந்து பெரிய வாழைப்பூவாக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வாழைப்பூ வந்து சின்ன சின்னதாக இருக்குது. ஒரு 4-5 கிடச்சிது. இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இங்கே ஒரு வாழை பூ இருக்குது. இதுக்கு மேலே வந்து பிஞ்செல்லாம் வராது. இது வரைக்கும் தான் அந்த பிஞ்சு வரும். இதுக்கு மேலே பிஞ்சு கிடையாது. இது அப்படியே விட்டாயிடும், அப்படியே பூலாம் அப்படியே வேஸ்ட்டாக போய்டும், யூஸ் கிடையாது. நம்ம தேவைப்பட்டவங்க இதை பறித்து எடுத்துக்குவாங்க. நம்ம சிட்டிலாம் இது காசு கொடுத்தா ஆகணும். நம்ம ஊரில் நம்ம தோப்பு இருக்கிறதால நம்ம அப்படியே வந்து இதை பறித்து எடுத்துக்கலாம். இப்போ ஓகேங்களா? அப்படியே வெட்டுறோம், சூப்பர் ரெசிபி செய்கிறோம். ஓகேங்களா? வாழைப்பூ அப்படியே வெட்டுறோம், ஒரு சூப்பர் ரெசிபி இன்றைக்கி செய்கிறோம். வாழைப்பூ வந்து ஒரு 7-8 பூ செஞ்சுருக்கோம். இப்போ வந்து 2-3 மட்டும் சுத்தமாக செய்ய போகிறோம். அந்த வாழைப்பூ எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு காமிக்கிறோம். பாருங்கள், எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு காமிக்கலாம். இப்போ பாருங்கள். இப்போ